நீங்கள் 100% நம்பி கொடுக்கலாங்க. தேங்க்யூ. 2 பசங்க சின்ன பசங்க ரொம்ப நல்லா அருமையாக பண்ணுறாங்க. நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்குங்க. நீங்கள் எதை நீங்கள் நம்ம பணத்தை கொடுத்துட்டு பை பண்ணுங்கிற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. guys, welcome back to ASM Interiors. இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் சூலூரில் தான், அதாவது லோக்கலாக தான் பண்ணியிருக்கோம். சூலூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற ரோடு, கலங்கல் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் வந்து ஒரு பெரிய கடை 22க்கு 27 ஒரு ஃபேன்சி ஸ்டேஷ்னரி ஷூஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதாவது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன கலர் போட்டிருக்கேன் எல்லாமே சொல்லிடுறேன். நேற்று சகருக்கு வந்தோம், இன்றைக்கி சகர் டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் முடிச்சிருக்கு. நம்ம பசங்க எல்லாருமே சகர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டாக இருக்கிற கலர் தான் பிளாக் கிரானைட் அண்ட் ஒயிட் கிரானைட் நம்ம போட்டிருக்கோம். முன்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 2 செட்டர் இருக்குது. 2 செட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே ஆகிற மாதிரி முன்னாடி ஃபுல்லாகவே கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு பார்ட் மட்டும் எக்ஸாஸ்டர் போடுறதுனால அங்கே மட்டும் ஷீட் போட்டு அதுவும் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த செட்டருக்கும் 2 ஃபுல் டிஸ்பிளே, இந்த செட்டருக்கும் ஃபுல் டிஸ்பிளே 10 அடி ஹைட்டுக்கு நம்ம வந்து டிஸ்பிளே போட்டு கொடுத்துருக்கோம். இந்த செட்டர் வந்து இங்கே வந்து கேஷ் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து நம்ம டோர் போட்டிருக்கோம். டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் பிளாக் போட்டிருக்கோம். பவுடர் கோட்டிங் போட்டு அலுமினியம் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். டோர் க்ளோசர் எல்லாமே இருக்குது. டிஸ்பிளே ரேக்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12mm கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் கிளாஸ் எல்லாம் 6mm யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து எக்ஸாஸ்ட்டுக்கு அங்கே நம்ம ஒரு ஃபேன் அவங்க கொடுத்தாங்க, அதை அப்படியே மாட்டி கொடுத்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே ஆகும். என்ன பொருள் வச்சாலும் வெளியே தெரியும். வெளியிருந்து பார்த்தா உள்ள என்ன இருக்குது எல்லாமே தெரியும். இன்னொரு யூஸ் என்னென்னா ரோட் பேஸுங்கிறதுனால நிறைய டஸ்ட்டு வரும். அந்த டஸ்ட்டும் வந்து உள்ளே சீக்கிரமாக என்ட்ரு ஆகாது. அந்த யூஸ்க்காகவும் நம்ம வந்து முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே போட்டு வெளியும் தெரிகிற மாதிரி உள்ளேயும் நம்ம டஸ்ட் வராத அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு டோரோட சேர்த்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கலர் காம்பினேஷன் பற்றி சொல்லவே வேணாம், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. கஸ்டமர்ஸ் நிறைய கேட்குறது இந்த கலர் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்மகிட்ட ரொம்ப மூவிங்கில் இருக்கிற கலர் வந்து இந்த கலர் தான். நம்ம இந்த காம்பினேஷன் தான் மூவிங்கில் இருக்குது. ஸோ 22 அடி 27 அடி இருக்குது. அதில் வந்து பின்னாடி வந்து ஒரு 8 அடி 6 அடிக்கு வந்து ஒரு ரூமு உள்கூட வந்து ஒரு 7 அடிக்கு நம்ம ஒரு ரூம் போட்டிருக்கோம். பாக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ், இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வந்து கேஷ் கவுண்டர் போட்டிருக்கோம். இங்கே தான் கேஷ் பண்ண போகிறாங்க. கேஷ் டேபிள் போட்டிருக்கோம். கேஷ் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ட்ராவு ஒரு கீபோர்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சோடனே வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் சொல்ல வர மாதிரி இங்கே வந்து பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். 10 அடி ஹைட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாலே தெரியாத அளவுக்கு நம்ம கிரானைட் பிளாக் போட்டு ஃபுல்லாக பேனல் பண்ணிட்டோம். பேனல் பண்ணி எல்லாம் பேக்கப் பண்ணி ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே முடிஞ்சதும் இங்கே வந்து ஒரு 4 அடிக்கு நம்ம ஷீட்டு இங்கே வந்து ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஒரு ரிவாலிங் சேர் போட்டாலும் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காக இங்கே வந்து ஒரு சாமி படம் வைக்கிறதுக்காக ஒரு தட்டு போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே பக்காவாக நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு அளவெடுக்கும்போது சொல்லிட்டோம், மெயினான சுவிச்சஸில் இங்கே கொண்டு வந்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு மட்டும் காடி எடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். எல்லா பில்லர்ஸையும் நம்ம மறைச்சி ஃபுல்லாக பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி எல்லா வீடியோலையும் ஸ்டெப் ரேக் மாதிரி வந்துருக்கும். கீழே 1 அடி மேலே 3/4 அடி. இங்கே வந்து நம்ம எல்லாமே 1 அடியே போட்டோம். ஏன்னா அவங்க யூசேஜ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே வேணால் எது வேணால் வைப்பேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஷூஸ் எல்லாம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செப்பல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இங்கே வந்து எல்லாமே டோட்டலாக 1 அடி தான் நம்ம போட்டிருக்கோம். கண்ணாடி தட்டு எல்லாமே 1 அடி. உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஏரியா உங்களுக்கு வந்து சாஃப்ட் க்ளோசர் போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட இது கூட குவாலிட்டியாக தான் நம்ம போடுவோம். ஸ்டீலில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டாப் வரக்கான டோரு உள்ளே வந்து இந்த மாதிரி கீழே வந்து 3 அடிக்கு வந்து உங்களுக்கு வந்து பெட் ரேக், அதாவது இதுதான் ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு. மேலே ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இதுவரை கண்ணாடி தட்டு மேலே வந்துட்டு உங்களுக்கு, அதாவது கீழேருந்து உங்களுக்கு டோட்டலாக 10 அடி ஹைட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவரை 8 அடி. எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குறது நீங்கள் 8 அடி பார்ப்பீங்க. இங்கே வந்து 10 அடி வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். நீட்டாக ஒரு ரேக்கு வந்து நம்ம பார்டர் போட்டிருக்கோம். 3 அடி 3 அடியே பிரிச்சனால கடை பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. செம்ம லுக்காக இருக்குது. செம்ம ஃபினிஷிங் வந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய கடை பண்ணி கொடுத்துருக்கோம். இது எனக்கே ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ரிவ்யூவில் அவங்க பேசுகிறத பார்த்தா உங்களுக்கே தெரியும்.
அதுக்கப்புறம் இது வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி தான். இதுவரையும் வந்து சிங்கிள் பீஸ் போட்டு சென்டரில் பார்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து எல் கவுண்டர், நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம். எல் கவுண்டர் போட்டால் தான் வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும், ஸ்பேஸ் சேவ் ஆகும். இன்னொன்று வந்து உங்களுக்கு கடைக்கு நீங்கள் வீடியோ பார்த்தா இங்கே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். பெரிய கடைனால கரெக்டாக 24 hours நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் 24 hours இவ்வளோ பெரிய கடை முடிச்சோமாங்கிறது வந்து கஸ்டமரே வந்து வியந்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து உங்களுக்கு எல் போட்டிருக்கோம். எல்லுக்கு அப்புறமும் டோட்டலாக இங்கே ஒரு 2 பார்ட் போட்டிருக்கோம். அதுக்கும் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே மேலே வந்து உங்களுக்கு ஷீட்டு தான் போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து செப்பல்ஸும் அல்லது உங்களுக்கு துணி அந்த மாதிரி அது சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸில் வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இதுக்கு வந்து டாப் வந்து சீட்டே போட்டோம். டிசைன்ஸ் வந்து பிளாக் கலரும் டாப் ஃபுல்லாக ஒயிட் கலரும் வச்சா கொஞ்சம் அட்ராக்டாக தெரிகிற மாதிரி வைக்கிறதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். கீழே ஃபுல்லாக ஸ்டாக் ஏரியா, இதுக்குள்ளேயும் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லாமே ரேக் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எல் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பில்லர் இருக்குது, இந்த பில்லருமே நம்ம பேனல் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ரேக், பெரிய பெரிய பொருளாக வச்சுக்கலாம். அதில் பெரிய பெரிய டாய்ஸு, பெரிய பெரிய உங்களுக்கு ரிமோட் கார்ஸ் அதெல்லாம் வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் சென்டர் ரேக் இந்த சைடு எடுத்துக்கலாம், அந்த சைடு எடுத்துக்கலாம். இங்கே மேலே வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எதுக்குன்னா பெரிய பெரிய டாய்ஸ் அதை பொம்மையெல்லாம் வச்சு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம வந்து அப்படி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இதை வந்து ஸ்டாஃப் மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். கடை வந்து ஆக்சுவலாக இன்னும் பின்னாடி இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தா இது வரையும் தான் இருக்கும். பின்னாடி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாக் ஏரியா மாதிரி ஒரு ரூம் நம்ம விட்டுருக்கோம். ஸோ இப்படி வந்து இந்த ஏரியா முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரேக், நான் சொன்ன மாதிரி சென்டர் ரேக் இந்த சைடு எடுத்துக்கலாம், அந்த சைடு எடுத்துக்கலாம். கஸ்டமர் வந்து இங்கேயும் எடுத்துக்கலாம், அங்கேயே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஷூஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. கைஸ் இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்சிக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ஷோகேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். அந்த சைடு எல்லாமே டாப் வந்து சீட் போட்டிருந்தோம். டாப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm திக்னஸில் போட்டிருக்கோம். கீழே வந்து ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு தான், கே போர்டு பிராண்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். 12 mm திக்னஸ், பக்கா 12 mm திக்னஸ் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 8 அடி உங்களுக்கு ஒரு ஷோகேஸ், அதுக்கப்புறம் ஒரு 5 அடி ஷோகேஸ், அதுக்கப்புறம் ஒரு 8 அடி ஷோகேஸ். டோட்டலாக ஃபுல் நீளத்துக்குமே உங்களுக்கு மேலே ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் உள்ளே போகிறக்கான ஒரு டோர். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 7 அடி ஷோகேஸ். இங்கே வந்து இந்த ரூமுக்கான நம்ம டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் அதாவது ஸ்டாஃப் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரூமு அதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஃபுல்லாகவே இதெல்லாம் ரேக் போட்டு நம்ம டபுள் பர்பஸாக பண்ணிட்டோம். உள்ளேருந்து ரூமாக தெரியும், வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நம்ம பொருள் வச்சுக்கலாம். இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸ்டோரேஜ் ஸ்டாக் ஏரியா தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் டோர், க்ளோஸ் டோர் தான். இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி உள்ளே இடம் இருக்குது. இது ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி உள்ளே இடம் இருக்குது. இந்த லைன்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கண்ணாடி தட்டு தான் போட்டிருக்கோம், ஒரு அடி டெப்த்தில் போட்டிருக்கோம். இந்த 2 செக்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ்க்காக ஒரு செக்ஷனும், அப்புறம் வந்து உங்களுக்கு தொங்குற மாதிரி செயின் ஐட்டம்ஸ், வேறு ஜெமிக்கி ஐட்டம்ஸ் அதெல்லாம் தொங்குற மாதிரி ஒரு ஊக் செக்ஷனும் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லா ரேக்லையுமே மேலே ரெண்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே வந்து அதிகமாக மூவ் ஆகாத ஐட்டம்லாம் வச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய கடைக்கு நம்ம டோட்டலாக ஃபிட்டிங் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 23-24 hours தான் நம்ம எடுத்திருக்கோம். இதே மாதிரி உங்கள் ஷாப் பண்ணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடையோட ஃபுல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லிட்டோம், எங்கே பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். கஸ்டமர் ரிவ்யூ நாங்கள் பின்னாடியே ஆட் பண்ணுறோம். கைஸ் இவர் தான் நம்ம கஸ்டமரு, இவருக்கு தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சூலூரில் கலங்கல் ரோட்டில் வந்து, அதாவது சூலூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற ரோடு, அந்த ரோட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்டேஷ்னரி, ஃபேன்சி, ஷூஸு எல்லாமே மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடை செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இவரு தான் கஸ்டமர், இவரு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட கேட்டுடலாம் நமக்கு எப்படி அவருக்கு நல்லா பண்ணியிருக்கோமா என்னதுன்னு கேட்டுடலாம். ஆக்சுவலாக இவர் வந்து நம்ம சீர்காழிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காரு. இப்போ வந்து புதுசாக இங்கே வந்து ஒரு கடை போட்டிருக்காரு. நல்ல மெயின் ரோட்லேயே போட்டிருக்காரு. பக்காவாக இருக்கும். இங்கே வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பர்ச்சேஸில் நல்லா சிறப்பாக இருக்கும். ஸோ கேட்டுடலாம் ஒர்க் எப்படி இருக்குன்னு என்னதுன்னு கேட்டுடலாம். ஆனால் ஒர்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா. நான் வந்து கடையை பிடிச்ச பிறகு ஓகே இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறேன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் வந்ததுங்க. ஓகே ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் வந்ததும் அவங்கள தொடர்பு கொண்டு கேட்கும்போது வந்து கடையை பார்த்துட்டு நாங்களே செஞ்சு தரோம்னு சொல்லி சொன்னாங்க.
வந்து அளவெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 15 நாளில் செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே செஞ்சு இன்னைக்கு வேலையை முடிச்சிருக்காங்க. ஓகேண்ணா. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அருமையான வேலைங்க. இருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பா என்ன ஆமாங்க. நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ற அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா நான் வந்து கேட்கறவங்களுக்கு வந்து உங்களுடைய பேரை தான் சொல்லுவாங்க. தேங்க்யூ. இது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க வந்து எனக்கு வேலை வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. ஓகேண்ணா. நான் எதிர்பார்த்ததை விட நீங்க நல்லா கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தோமா நம்ம ஒர்க்கர்ஸ் எப்படி பண்ணாங்க? கண்டிப்பா நான் எந்த ஒரு வேலையும் செய்யாத இல்லை. எல்லாத்தையும் நான் கேட்டதை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. இப்போ வந்து நீங்க வந்து சீர்காழியிலேருந்து இங்கே செட்டில் ஆகி இப்போ நீங்க நம்மளை நம்பி இது கொடுத்துருக்கீங்க. ஒரு ட்ரஸ்டோட கொடுத்தீங்கல்லவா? உங்களுக்கு என்ன யாரும் தெரியாது, எனக்கு உங்களை யாரும் தெரியாது. அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, யூடியூப்ல நம்மளை பார்த்தீங்க. ஆமாங்க, யூடியூப்ல பார்த்து. ஆமா. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கலாமாங்கிறத மட்டும் நீங்க 100% நம்பி கொடுக்கலாங்க. தேங்க்யூ. 2 பசங்களும் சின்ன பசங்க, ரொம்ப நல்லா அருமையா பண்றாங்க. நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்குங்க. நீங்க நீங்க நம்ம பணத்தை கொடுத்துட்டு பை பண்ணுங்கிற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க கண்டிப்பா ஆர்டர் கொடுங்க. தேங்க்யூ. நீங்க இன்னொரு கடை வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும். கண்டிப்பாங்க. இதை விட சிறப்பாகவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். என்ன பெஸ்ட்டோ அதை நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணி தருவோம். ஒர்க்கால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். சரி. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா கண்டிப்பா நம்ம கண்டிப்பா உங்க பேர் தான் சொல்லுவேன். தேங்க்யூ. அவங்க சொல்றதுலேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னு. இதே மாதிரி உங்கள் ஷாப்பை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் நம்ம வந்து கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சர்வீஸ் இருக்குது. தமிழ்நாடு தாண்டி கேரளா சைட்ஸ், பெங்களூர், கர்நாடகா எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கூப்பிடுங்க, சூப்பராக பண்ணிடலாம்.